ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோலே பண்ண போகிறோம். சிக்கன் சோலேன்னு பேர். அதாவது ரொம்ப கெட்டியான கிரேவி உள்ள ஒரு சோலே. அதாவது சோலேங்கிறது நத்திங் பட் நம்ம இந்த கொண்டக்கடலை யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான். இதை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். 2 உருளைக்கிழங்கு சீவிட்டு பெருசாக இதையும் இதோடு சேர்த்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். இதில் இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம வச்சுடலாம். இப்போ இதை கொண்டக்கடலை நனைகிற அளவுக்கு ஜல்ல விட்டா போடுறோம். நிறைய விட வேண்டாம். ஒரு 5-6 சீட்டிக்கு நம்ம விட்றோம். விசிலுக்கு ஒரு 5-6 விசில் வைக்கணும். ஏன்னா அது நல்ல மையாக வேகணும். அட் த சேம் டைம் இது ரொம்ப குழவாக போய் இது ஒரு தெரியாமையே ஆகக்கூடாது. நல்லா வெந்திருக்கணும். வாயில் போட்டால் அப்படியே குழஞ்சி போயிடணும். இதை மூடிடுறேன். ஒரு 5 விசிலுக்கு வச்சு விடலாம். இப்போ குக்கர் திறந்து பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுன்னு விடலாம். தொட்டால் அப்படி நசுங்கணும். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துட்டு அதில் இந்த வெந்த சோலை 1 கிண்ணம், 1 கப்பு. இந்த வெந்த உருளைக்கிழங்குல 2 பீஸு, 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தயிர். நல்ல கெட்டி தயிராக விட்டுக்கோங்க, புளிக்காத தயிராக. இது இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயில் நான் இங்கே கிரவுண்ட்நட் ஆயில் தான் விட்டுட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் பக்கமாக. இதில் பச்சை மிளகா. நான் பச்சை மிளகா எப்போவுமே சீட்ஸ் எடுத்துடுவேன். அதுலேருந்து எல்லாம் ரொம்ப காரமாக இருக்காங்க. கொஞ்சோண்டு ஜிஞ்சர், வெங்காயம். இது பாருங்கள், இது எவ்வளோ பொடியாக நறுக்குறது. இது வெங்காயம் இதில் தான் வச்சு இப்படி என்டர் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குது. இப்போ இந்த அரைச்ச விழுதியும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இதில் சில ட்ரை மசாலாஸ்லாம் இப்போ சேர்க்க போகிறோம். மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி வதக்கணும். இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக்கி பேஸ்ட் ஆட்டமாக தான் இருக்கும். கைவிடாமல் கிளறணும். தயிர் வேறு போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். சுருண்டு வதங்கி எடுத்து பாருங்கள். எண்ணெயும் கொஞ்சம் மினுமினுப்பாக வெளியில் தெரியும். இப்போ இதில் சோலே மசாலா உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போடுங்க. நான் வெறும் 1/2 டீஸ்பூன் தான் போட்டுருக்கேன். நிறையெல்லாம் போடக்கூடாது. இப்போ இந்த வெந்த பட்டாணியை, அதாவது இந்த கடலை இருக்கு இல்லையா, சோலையை போட்டுடலாம். வெந்த உருளைக்கிழங்கு 2 பீஸ் வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கணும். உப்பு. இப்போ இதுக்கு ஜலம் கொஞ்சம் விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் இல்லையா. இப்போ நான் இங்கே நெய் 1 ஸ்பூன் இங்கே வச்சுட்டுருக்கேன். இதில் ஓமம் 1 டீஸ்பூன், இஞ்சி ஜூலியெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இது 2 மிளகா வத்தல், கொஞ்சோண்டு பெருங்காயம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும் கேஸை. அப்புறம் கசூரி மேத்தி போட்டுடணும். இதை இந்த சோலை கொதிச்சுட்டுருக்கு இல்லையா, அதில் போட்டுடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா கொத்தமல்லி தூவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். க்ரீமி சோலே இஸ் ரெடி. அதாவது கொண்டக்கடலை குழம்பு. இதை பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் எதோட வேணாலும் சாப்பிட்லாம்.